ஹானின்பா இந்த ஒரு வீடியோவுல ஜனநாயகன் திரைப்படத்தோட முதல் பாடலை கலாய்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா பராசக்தி திரைப்படத்தோட டீம் கேடித்தனமான வேலைகளை பார்த்து மாட்டிக்கிட்டாங்க. ஸோ என்ன அப்படின்றத வீடியோக்களை போய் டீட்டெயிலாக வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஜனநாயகன் திரைப்படத்தோட முதல் பாடல் வந்து பாத்தீங்கன்னா முதல் நாள்ல மட்டும் 12 கோடிக்கு மேல வியூஸ் வந்து வந்திருந்தது. 2 நாட்களுக்கு பிறகு யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு தாறுமாறாக வந்து பாத்தீங்கன்னா வியூஸ் வந்து அதிகரிச்சிருந்தது. இது உண்மையான வியூஸ் தான் அப்படின்னு யூடியூப் தரப்பில் இருந்து விளக்கம் வந்து கொடுத்திருந்தாங்க. தற்போது வரைக்கும் 50 மில்லியனை தாண்டி வியூஸ் வந்து போயிட்டு இருக்குது. இந்த ஒரு நிலையில பராசக்தி திரைப்படத்தோட டீம் வந்து பாத்தீங்கன்னா பராசக்தி திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் 15 மில்லியன் பார்வையாளர்களை கடந்திருக்கு அப்படின்றதையும் இது உண்மையான பார்வையாளர்கள் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. சொன்ன 1 or 2 டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 2 மில்லியன் வியூஸ் வந்து குறைந்திருந்தது. இது எதுக்காக குறைஞ்சிருக்கு அப்படின்னா பார்ட்ஸ் யூஸ் பண்ணி கேடித்தனமான வேலைகளை பார்த்து இந்த மாதிரி வியூஸ் அதிகரித்தா யூடியூப் வந்து பாத்தீங்கன்னா இது பொய்யான வியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை கம்மி பண்ணிடுவாங்க. அதே போலதான் தற்பொழுது பராசக்தி திரைப்படத்தோட முதல் பாடலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 15 மில்லியன் வியூஸ்ல இருந்து தற்பொழுது 13 மில்லியன் வியூஸாக வந்து குறைஞ்சிருக்குது. ஸோ 2 மில்லியன் வியூஸ் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சிருக்குது. ஆனா ஜனநாயகன் திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து அதிகரிச்சுட்டே போகுது. ஸோ தற்போது வரைக்கும் 50 மில்லியனை தாண்டி வியூஸ் வந்து போயிட்டு இருக்குது. ஜனநாயகன் திரைப்படத்திற்கு எதிராக பராசக்தி திரைப்படம் வெளியாக போகுது. இப்பவே வந்து பாத்தீங்கன்னா 2 திரைப்படத்திற்குமே கடுமையான போட்டி வந்து இருக்குது. இந்த 2 திரைப்படத்துல நீங்க இந்த திரைப்படத்துக்கு ஈகரா வெயிட் பண்றீங்க. பராசக்தி திரைப்படத்தோட படக்குழு செய்த இந்த கேவலமான செயலை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.